வீட்டில் நம்ம அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோங்க, ஆஃபீஸ், காலேஜ், ஸ்கூலில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே வேறு தான். இன்றைக்கும் அப்படி தான். தம்பிக்கு ஸ்கூலில் செலிப்ரேஷன், எங்களுக்கு ஆஃபீஸில் செலிப்ரேஷன் அந்த மாதிரி தான் இருந்தது. என்ன தான் இந்த தடவை ஊருக்கு போகல அப்படிங்கிற ஃபீலிங் இருந்துச்சுனாலும் சரி, ஆஃபீஸ்லேயாவது அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் அதுக்கும் இதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு அங்கே பொங்கல் அப்படின்னாலே வீடுக்கு க்ளீன் பண்ணுறது, அப்புறம் பொங்கலுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறது, தோட்டம் போகிறது, மாட்டுக்கு கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட வேலை இருக்கும். அதோட வைபே வேறு தான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. பூக்கோளம் போடுறது, ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷன், ஒரு சின்ன சின்ன போட்டி இதெல்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் யோசித்தோம் அப்படின்னா, ஒரு காலத்தில் மாடு மேய்ச்சிட்டு இருந்த விட நான் எனக்கா இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பொங்கலுக்கு ஊருக்கு போகலேங்கிறது உண்மையாகவே வருத்தமாக தான் இருக்குதுங்க. எங்கள் வீட்டில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக போயிடணும், தம்பிக்கு அந்த ட்ரெடிஷன்லாம் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் வரும்போது நேட்டிவை மிஸ் பண்ணுவீங்களா, இல்லை நீங்கள் டிஃபால்ட்டாக அங்கே அட்டனன்ஸ் போட்டுருவீங்களா அப்படின்னு?